இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடிய 6 தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எதிர்வரும் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முழு வடக்கு மாகாணத்திலும் ஒரு பூரண ஹர்தாலுக்கு அழைப்பு விடுப்பது என கலந்தாலோசனையின் பின்னர் ஏகமனதாக முடிவெடுத்திருக்கின்றனர். கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி வழியாக மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்து கொண்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 பட்டதாரி மாணவர்கள் கொக்குவில் குளப்பிட்டி பகுதியில் வைத்து போலீசார் சிலரினாலே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எமது மக்களின் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் திட்டவட்டமான முறையிலே தெரிவிப்பதற்கு குறிப்பாக இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் தெரிவிப்பதற்கு இந்த ஹர்தால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படுகொலைகள் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் 6 கட்சிகளும் தனித்தனியாக எங்கள் அறிக்கைகளின் ஊடாக எங்களது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறோம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதற்கு மேலாக இத்தகைய அரச பயங்கரவாதம் மீண்டும் வடக்கு மண்ணிலே தலையெடுக்க அனுமதிக்கப்படக்கூடாது என்கிற தீர்மானத்தோடும் வைராகியத்தோடும் தான் எமது மக்களின் சார்பிலே இந்த ஹர்தால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 25ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலே வடக்கு மாகாணத்தில் உள்ள சகல வர்த்தக நிறுவனங்கள், சிறு கடைகள் அனைத்தையும் பூட்டி பாடசாலைகள், நீதிமன்றங்கள் உட்பட அரச அலுவலகங்கள் அனைத்தையும் புறக்கணித்து போக்குவரத்து சேவைகளையும் புறக்கணித்து ஒட்டுமொத்தமாக வடக்கிலே ஒரு பூரண ஹர்த்தால் நடைபெற வேண்டும் என்கிற வேண்டுகோளை நாங்கள் பகிரங்கமாக விடுக்கின்றோம். எங்களுடைய இந்த அழைப்புக்கு யாழ்ப்பாண வணிகர் கழகமும் அதனோடு இணைந்து யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் மற்றும் வடக்கின் ஏனைய பிரதேசங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிற வணிகர் கழகங்களும் தங்கள் ஆதரவை தெரிவிக்க முன்வந்திருக்கின்றன என்பதனையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் பொது அமைப்புகளும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இன்றைய கூட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அழைப்பு விடுத்த பொழுது அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்க்க முடியாத சில காரணங்களினாலே இன்று இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய பூரணமான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த ஆதரவை அவர்கள் வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் அவர்களை வேண்டிக் கொள்கின்றோம். எமது மக்கள் அரச பயங்கரவாதத்தின் கீழ் நீண்ட நெடுங்காலமாக விவரிக்க முடியாத துன்பங்களை அனுபவித்து வந்திருப்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். அடுத்து பதவிக்கு வந்த அரசாங்கங்கள், குறிப்பாக 56ஆம் ஆண்டிலிருந்து இன்னும் குறிப்பாக 70ஆம் ஆண்டிலிருந்து பதவியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களின் கீழும் எமது மக்கள் அரச பயங்கரவாதத்திற்கு தொடர்ந்து ஆளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள்.
அந்த தொடர் கதை, அந்த தொடர் வரலாறு நிறுத்தப்பட வேண்டும், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதிலே எமது மக்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். அந்த மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்காக மக்களின் சார்பிலே ஜனநாயக அரசியல் களத்திலே நின்று கொண்டிருக்கிற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாகிய எங்களை பொறுத்தமட்டிலே இந்த விடயத்திலே தீர்க்கமாக தீவிரமாக செயல்பட வேண்டிய எங்களுடைய கடமையை நாங்கள் புறந்தள்ள முடியாது என்பதை உணர்ந்தவர்களாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். இது எங்களுடைய ஒரு ஆரம்ப நடவடிக்கை. இதைத்துடன் முடிந்து விடாது. இதற்கு திட்டவட்டமான பதிலை, திட்டவட்டமான நிலைப்பாட்டினை நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து செயல் வடிவத்திலே எதிர்பார்க்கின்றோம். அது கிடைக்கின்ற வரையிலே தொடர் நடவடிக்கைகள் மேலும் முன்னெடுக்கப்படும். நாங்கள் இது தொடர்பிலே பின்னர் கூடி அதற்கான முடிவுகளை அவ்வப்போது எடுப்போம். எமது மக்களுடைய பூரண ஆதரவினை, எமது மக்கள் மத்தியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற பொது அமைப்புகளின் பூரண ஆதரவினை, வணிகர் சிறப்பாக வணிகர் சமூகத்தின் பூரண ஆதரவினை, ஒட்டுமொத்தமாக எமது மக்களின், தமிழ் பொதுமக்களின், தமிழ் பேசும் பொதுமக்களின் பரிபூர்ண ஆதரவினை நாங்கள் மிக தயவாகவும் தாழ்மையாகவும் இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த நெருக்கடியான நேரத்திலே நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த செய்தியை எமது மக்களுக்கும் வெளி உலகத்திற்கும் எடுத்துச் செல்வதற்கு ஊடகத்துறை தன்னுடைய பூரண ஆதரவை வழங்குவதன் ஊடாக இந்த ஹர்தாலுக்கு ஜனநாயக ரீதியாக, மனிதாபிமான ரீதியாக தன்னுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் இறுதியாக வேண்டிக் கொள்ளும். இன்று இந்த அழைப்பை விடுக்கின்ற கட்சிகள் இலங்கை தமிழரசு கட்சி, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPRLF, தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, ஜனநாயக மக்கள் விடுதலை கழகம் பிளாட், தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழர் சமூக ஜனநாயக கட்சி. இந்த கூட்டத்திலே இந்த கட்சிகளின் சார்பிலே பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தாலும் கூட சிலர் பல்வேறு காரணங்களினாலே இந்த 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 சந்திப்பிலே கலந்து கொள்ள முடியவில்லை. குறிப்பாக தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான நண்பர்கள் ஸ்ரீதரன், சரவண பவன் ஆகிய இருவரும் வேறு சில பொது வைபவங்களிலே கலந்து கொள்ள வேண்டியிருக்கிற காரணத்தினாலே, தூர இடங்களுக்கு போக வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே கூட்டத்தை தொடர்ந்து அவர்கள் இதிலே கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் கூட இங்கே ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய நிர்வாக செயலாளர் நண்பர் குலநாயகம் அவர்கள் மற்றும் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தம்பி சுகு ஸ்ரீதரன் அவர்கள், முன்னாள் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் நண்பர் சங்கையா அவர்கள், மீண்டும் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய உபதலைவர் ஹென்றி மகேந்திரன் அவர்கள் மற்றும் புலட் இயக்கத்தினுடைய, மன்னிக்க வேண்டும், புலட் இயக்கம் என்று புலட் என்று பொதுவாக அழைக்கப்படுகிற ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியினுடைய செயலாளர், பொதுச் செயலாளர் சதானந்தன் அவர்கள், எங்களுக்கு சதா என்று தான் தெரியும், சதானந்தன் அவர்கள் உட்பட எல்லோரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாண வாழ் தமிழ் மக்களையும் உணர்வு பூர்வமாக உள்ளடக்கி ஒட்டு மொத்தமாக வடகிழக்கு மாகாணங்களிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்து விடுக்கப்படுகிற வேண்டுகோள், அரச பயங்கரவாதத்தினை இனிமேலும் எங்களுடைய சொந்த பிரதேசத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சகித்துக் கொள்ள எமது மக்கள் தயாராக இல்லை என்பதை முழு உலகுக்கும் உரத்து சொல்லுகிற தெளிவான செய்தி என்று நான் மிக தாழ்மையோடு கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் எல்லோருடைய சார்பிலும், இங்கே இருக்கிற 6 கட்சிகளின் சார்பிலும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதப்படுத்தப்படாத வதந்திகளை அல்லது ஆதாரப்படுத்தப்படாத தகவல்களை வைத்து நாங்கள் எதுவும் பேசும். நடைமுறையில் இருக்கின்ற குற்றவியல் நடைமுறை கோவை சட்டம் 1979ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை கோவை சட்டத்தின் கீழ் முதலிலே மரண விசாரணை நடைபெறும். பின்னர் அந்த மரண விசாரணையிலே தீர்ப்பளிக்கப்படும். அந்த தீர்ப்பு கொலை என்றும் அளிக்கப்படலாம்,
ஆட்கொலை என்றும் அழைக்கப்படலாம். அது அநேகமாக ஆட்கொலை என்ற வார்த்தையை தான் பாவிப்பது வழக்கம். அல்லது தற்கொலை மரணங்களிலே தற்கொலை என்று வழங்கப்படும், விபத்து மரணங்களிலே விபத்து மரணம் என்று சொல்லப்படும். மரணம் எத்தகையது என்று சொல்ல முடியாவிட்டால் பகிரங்க தீர்ப்பு வழங்கப்படும். எது எப்படியானாலும் தீர்ப்பை தொடர்ந்தும் புலன் விசாரணை இடம்பெறும். குற்றம் ஒன்று இழைக்கப்பட்டிருப்பதாக கருதப்பட்டால், குறிப்பாக மரண விசாரணையின் தீர்ப்பின் அடிப்படையிலே கருதப்பட்டால், அல்லது மரண விசாரணை தீர்ப்பு பகிரங்க தீர்ப்பாக அமைந்து அதன் பின்னர் புலன் விசாரணையிலே அத்தகைய ஆதாரம் கிடைத்தால், போலீசார் விசாரணை செய்கின்ற போலீஸ் துறை இது தொடர்பிலே சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கும். சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற அல்லது சம்பவத்தோடு தொடர்புடையவர்களாக கருதப்படுகிற நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படும். பின்னர் அந்த நீதிமன்றத்திலே சுருக்க முறையற்ற விசாரணை, நான் சம்மரி ப்ரொசீடிங்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள், சுருக்க முறையற்ற விசாரணை நடக்கும். அந்த விசாரணையின் முடிவிலே சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே அடிப்படை ஆதாரம் இருப்பதாக கௌரவ நீதிமானவர்கள் கருதினால் வழக்கு மேல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்படும். பின்னர் சம்பந்தப்பட்ட வழக்கு கோவைகள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அரசு சட்டவாதி அல்லது வாதிகளினாலே பரிசீலிக்கப்பட்டு பின்னர் சட்டமாதிபர் திணைக்களம் அது தொடர்பிலே முடிவெடுக்கும். யாரை விடுவிப்பது, யாருக்கு எதிராக வழக்கு தொடுப்பது, எந்த பிரிவின் கீழே வழக்கு தொடுப்பது என்பதெல்லாம் அவர்கள் தீர்மானிக்கின்ற விடயம். அந்த அடிப்படையிலே குற்ற பகர்வு, இன்டைட்மென்ட் என்ற ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிற குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அது சம்பந்தப்பட்ட மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். அதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகும். இது சாதாரண நடைமுறை. ஆனால் இங்கே இவற்றுக்கு அப்பாலே இங்கே இந்த விடயங்களிலே நீண்ட நெடுங்காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிற மக்கள் என்ற முறையிலே எமது மக்களுடைய அடிப்படை மனித உரிமைகள் கலந்திருக்கின்றன, பின்னி பிணைந்திருக்கின்றன. காக்காய் குருவிகளைப் போல, தெரு நாய்களைப் போல எமது மக்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது நாங்கள் கைகட்டி பார்த்திருக்க முடியாது. சட்டத்தை எவரும் கையில் எடுக்க முடியாது. நீங்களோ நானோ எவரோ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள், சட்டத்தின் காவலர்கள் என்று கருதப்படுகின்றவர்கள் எவராக இருந்தாலும் கூட சட்டத்தை எவராவது மீறினார் என்று கருதினால் அவர்கள் மீது சட்டத்தின் வரையறைகளுக்குள் உள்ளே நின்றுதான், within the parameters of the law, சட்டத்தினுடைய வரையறைகளுக்குள் நின்று கொண்டுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். ஒருவர் சட்டத்தை மீறுகிறார் என்று நான் சரியாகவோ தவறாகவோ கருதலாம். நான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது நான் எவராகவும் இருக்கலாம், ஒரு பிரஜையாக இருக்கலாம், அல்லது படைத்தரப்பாக இருக்கலாம், அல்லது போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம். நான் நடவடிக்கை எடுக்கின்ற நிலைமையிலே இருந்தால், நான் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது சட்டத்தினுடைய வரையறைகளுக்குள்ளே, அதனுடைய சுற்று வட்டத்துக்குள்ளே நின்று கொண்டுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதை தாண்டி நான் போனால் நானும் சட்டத்தை மீறுகிறேன், நானும் குற்றமளிக்கின்றேன். இதுதான் நிலவரம், இது சட்டம். ஆனால் வெறுமனே சட்டத்தை நாங்கள் பேசிக்கொண்டு எமது மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இது எமது மக்களுடைய அடிப்படை மனித உரிமை மீறல் அடிப்படை உரிமைகள் ஆண்டு கணக்கிலே அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்களினாலே மீறப்பட்டு வந்திருப்பதன் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. அந்த கடமையை எமது மக்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் மக்களின் சார்பிலே அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கிற நாங்கள் இந்த அழைப்பை, இந்த பரிபூர்ண ஹர்தாலுக்கான அழைப்பை, எதிர்வரும் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ஹர்தாலை முழு வடக்கு மண்ணிலும் நடத்துவதற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றோம். இந்த சம்பவத்திலே ராணுவம் சம்பந்தப்படவில்லை என்றாலும் கூட பாதுகாப்பு தரப்பு அல்லது படை தரப்பு என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது அது ராணுவமோ, கடற்படையோ, விமானப்படையோ, காவல்துறை என்று அழைக்கப்படுகிற போலீஸ் படையோ என்று நாங்கள் பேதம் பார்ப்பதில்லை. ஆனால் இங்கே போலீஸ் படையை பொறுத்த மட்டிலே இங்கே மாகாண சபைகள் திட்டத்தின் கீழே மாகாண போலீஸ் சேவைக்கு வழியமைக்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களாக இருந்தாலும் கூட, மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களாக இருந்தாலும் கூட மாகாண போலீஸ் படைக்கு மாகாண சபைகள் சட்டத்திலே இடம் இருக்கிறது. ஆனால் மாகாண சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது வடக்கு மாகாண சபையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயங்குகிறது, கிழக்கு மாகாண சபையும் இயங்குகிறது. ஆனால் எங்களுக்கான போலீஸ் சேவையை, மாகாண போலீஸ் சேவையை அமைத்துக் கொள்வதற்கு ஆன அந்த கடமையை செய்வதற்கு இன்னமும் இலங்கையினுடைய மத்திய அரசாங்கம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வரவில்லை. அவர்கள் ஏதோ அரசியல் தீர்வுக்காக காத்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. அது ஒரு விஷயம். ஆனால் உங்களுடைய கேள்வியை பொறுத்த மட்டிலே
எங்களுடைய கோரிக்கை எல்லாம் மக்கள் மத்தியிலே படைகளுக்கு இடமில்லை என்பதுதான். போர் என்றோ முடிந்து விட்டது. நாங்கள் போர் முடிந்த உடனே அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நான், நண்பர் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் சொன்னோம், இந்த அளவுக்கு இலங்கையிலே பெரிய அளவுக்கு ராணுவம் தேவையில்லை, லட்சக்கணக்கிலே ராணுவம் தேவையில்லை, ராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறையுங்கள், படை முகாம்களை அகற்றுங்கள் என்று சொன்னோம். ஆனால் இன்னமும் கூட வடக்கு கிழக்கிலே லட்சக்கணக்கிலே ராணுவத்தினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மூளைக்கு மூளை முகாம்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது தேவையற்றது, அனாவசியமானது. எமது மக்களை நடைமுறை ரீதியாக உளவியல் ரீதியாக துன்பப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. எப்படி ஏனைய மாகாணங்களிலே முகாம்கள் அமைந்திருக்கின்றனவோ அந்த அளவுக்கு அந்த அடிப்படையிலே முகாம்கள் இருப்பதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்படி இருக்குமாக இருந்தால் வடக்கு கிழக்கு மண்ணிலே ஒரு சில முகாம்கள் தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லை. நீங்கள் பாருங்கள், வடக்கு மண்ணிலே அல்லது கிழக்கு மண்ணிலே பயணம் செய்கிற பொழுது எங்கெங்கெல்லாம் ராணுவ முகாம்கள் இருக்கின்றன. காடுகளுக்குள்ளே, காடுகளை அண்டி, மக்கள் குடியிருக்காத பகுதிகளிலே, மக்கள் குடியிருக்கும் நகரங்களை அண்டி எல்லாம் படைத்தளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த தளங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் தேவையற்ற நடவடிக்கைகள், ஆனால் காரணத்தோடு கூடிய, நோக்கத்தோடு கூடிய நடவடிக்கைகள். இவற்றை பொறுத்த மட்டிலே எங்களுடைய கோரிக்கையிலே நான் நினைக்கிறேன் எந்த கட்சிக்கும் இதிலே தளம்பல் கிடையாது. நாங்கள் எல்லோருமே திட்டவட்டமாக கூறி வந்திருக்கிறோம், இங்கே இராணுவத்தினுடைய பிரசன்னம் எவ்விதம் 7 மாகாணங்களில் இருக்க முடியுமோ அதற்கு மேலதிகமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இங்கிருந்து தேவைக்கு அதிகமான இராணுவத்தினர், லட்சக்கணக்கிலே குவித்து வைக்கப்பட்டிருக்கிற இராணுவத்தினர் வாபஸ் பெறப்பட வேண்டும், மீளப்பெறப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அது தேவையற்றது. ஆனால் இந்த சம்பவத்திலே, இன்றைக்கு நாங்கள் ஹர்த்தாலுக்கான அழைப்பு விட்டிருக்கிற சம்பவத்திலே இராணுவத்தினர் சம்பந்தப்படவில்லை என்றாலும் கூட அரச பயங்கரவாதம் என்று பார்க்கிற பொழுது அந்த அரச பயங்கரவாதம் என்பது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு அடக்குமுறை சித்தாந்தம் என்ற அடிப்படையிலே அங்கே நாங்கள் படைத்தரப்பை தான் பார்க்க முடியும். படைத்தரப்பிலே யார் யார் இருக்கிறார்கள், எந்தெந்த துறைகள் இருக்கின்றன என்பது 2ஆம் பட்சமானது.